வசனம் சொல்லுகிறது, அவர் உத்தமனுக்கு உத்தமன், உத்தமர், புனிதனுக்கு புனிதர், மாறுபாடு உள்ளவருக்கு மாறுபடுகிறார். நல்லா விளங்கிருங்க. ஆமென். அவர் உத்தமனுக்கு உத்தமன், புனிதனுக்கு புனிதர், மாறுபாடு உள்ள வாழ்க்கை கொண்டவர்களுக்கு அவரும் மாறுபடுகிறவராய் இருக்கிறார். ஆனா யாரு வேணாலும் அவரிடத்துல என்ன கேட்கலாம்? இரக்கத்தை கேட்கலாம், தயவை கேட்கலாம், அன்பை கேட்கலாம், என் கூட இருங்க ஆண்டவரேன்னு சொல்லலாம். ஆமென் தானா? ஆமென். so many situation, நிறைய சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் உண்டு. இந்த சூழ்நிலைகளின் மத்தியில நாம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்க வேண்டும். சொல்லுங்க ஆமென் தானா? அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். மனிதனும் தேவனும் இணைகிற ஒரே இடம் ஜெபம். மனிதனும் சர்வ வல்லமை உள்ளவரும் சந்திக்கிற இடம், ஆமென், பேசுகிற இடம், உறவாடுகிற இடம். ஏன் இன்னும் சொன்னா the close relationship, intimate relationship எங்க அப்படின்னா through prayer. அல்லேலூயா. ஜெபத்துல மட்டும்தான் ஒரு மனுஷன் உள்ளம் திறந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியும்? பேச முடியும். கவனிங்க, நான் ஒரு 5 பேரை உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு என் செய்தியை முடிக்கிறேன். ஆமென். அந்த பேட்டர்னை நம்முடைய ஜெபத்துல ஃபாலோ பண்ணணும். ஆமென். வரலையே எல்லாரும் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. இன்னும் நீங்க தூக்க கலக்கத்தில் தான் இருக்கிறீங்க இன்னுமே. ஆமென். என்னடா இங்க போகணும், அதனால 7 மணி ஆராதனைக்கு வந்தாச்சு. அரை தூக்கத்தில் எழுந்து தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டோம். தலைக்கு தண்ணி ஊற்றினா இன்னும் என்ன செய்யும்? படுக்க சொல்லும், தூக்கம் வரும். அப்படியே ஃபேன் காத்துக்கு அதுக்கும் அப்படியே கிருங்கும். கொஞ்ச நேரம் என்ன கவனிங்க, என்ன கொஞ்ச நேரம். ஆமே, நான் சரியான நேரத்தில் உங்களை அனுப்பிடுறேன். 5 பாயிண்ட். அல்லேலூயா. வாசிங்க. ஆமே. 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, அடியாளை என்ன செய்யுங்க? நினைத்தருளி, மறவாமல் நினைத்தருளி. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று, தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். ஆமென் தானா? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கவனிங்க, இந்த சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? ஆமென். சிச்சுவேஷன் என்னது? அன்னாள் இப்படி போய் ஜெபம் பண்ண சூழ்நிலை என்னது? அங்க பெனினாள். கவனிங்க, என்னைய பெனினாள் அவளை தொடர்ந்து என்ன பண்ணி கொண்டிருந்தா? மனமடி வாக்கி கொண்டிருந்தா. தொடர்ந்து பெனினாள் அவளை என்ன பண்ணி கொண்டிருந்தா? தாய் அன்னாளை மனமடி வாக்கி கொண்டிருந்தாள். அல்லேலூயா. எதனால மனமடி வாக்கி, எந்த காரியத்தை கொண்டு மனமடி வாக்கி கொண்டிருந்தாள்? எனக்கு பிள்ளை இருக்கு, உனக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அப்ப சில காரியங்களை தேவன் கை வைத்து வைத்திருப்பார். ஆமென். வரலையே. சில காரியங்களிலே, சில சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய கரம் இருக்கும், ஆண்டவருடைய கரம் இருக்கும். பல போராடிட்டு இந்த உலகம் என்ன சொல்லுது? ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? உறவுகள் என்ன சொல்லுது? அக்கம் பக்கத்தில் என்ன தப்பா I don't want any kind of explanation. எனக்கு தேவையே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நான் எங்க ஓடிரணும்? தேவ சமூகத்துக்கு ஓடிரணும், ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆமென். ஆண்டவரிடத்துல ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு ஜெபம் இருக்கணும். ஆமென். ஒரு நன்றி நிறைந்த ஒரு ஜெபம் இருக்கணும்.
ஒரு பொருத்தனை உள்ள ஒரு ஜெபம் இருக்கணும். ஆமென். அங்க பொருத்தனை பண்ணினாள் இருக்கு இல்லையா? ஜெபத்தில் சில விஷயங்கள் ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணும். ஜெபத்தில் சில விஷயங்கள் உண்மையை சொல்லணும். ஆனா உண்மையை சொல்லணும். ஜெபத்தில் என்ன சொல்லணும்? உண்மையை பேசணும். என்ன செய்ய போறீங்களோ அதை மட்டும் சொல்லணும். அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்துடுவாரு. ஆண்டவரே நான் இதை செய்ய போறப்பா அப்படின்னு உண்மையை சொல்லிடணும். ஆமென். அல்லேலூயா. இந்த வாலிப பிள்ளைங்க படித்து முடிச்சோன்னே வேலை கிடைக்கிறதுக்கா ஜோம் பண்ணிகிட்டே இருப்பான். வேலை கிடைச்சோன்னே சர்ச்சு பக்கமும் வரமாட்டான். ஆமாம், என்ன செய்ய மாட்டான். ஆமென். பாஸ்டர் வேண்டாம், சர்ச்சு வேண்டாம். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை முதல்ல லேட்டாக வருவான். அப்புறம் என்ன செய்வான்? முன்னாடி உட்காந்துருந்தவன் பின்னாடி உட்காருவான். கையெல்லாம் தட்டி பாடிட்டு இருந்தவன் கை கட்டி உட்காருவான். ஏன்னா பாக்கெட் நிறைய எண்ணெய் வந்துருச்சு இப்போ. ஆமென். வேலை கிடைச்சிருச்சு, பணம் வந்துருச்சு. அப்புறம் கை தட்டுறதை விட்டுட்டு கை கட்டுவான். அப்புறம் என்ன செய்வான்? லாஸ்ட் சீட்டில் உட்காருவான். அப்புறம் எழுந்து அடிக்கடி என்ன செய்வான்? வெளியே போவான். அப்புறம் அடுத்த வாரம் வரமாட்டான். அப்புறம் 2 வாரம் வரமாட்டான். அப்புறம் மாசத்தில் நடைமுறை, இதெல்லாம் நடைமுறை எல்லா சர்ச்சிலையும் நடக்கிறது. மாசத்துல ஒரு சண்டே வருவான், திருவிருந்துக்கு வருவான். அப்புறம் என்ன செய்வான்? 2 மாசம் கழிச்சு ஒரு திருவிருந்து எடுப்பான். ஆமென். இதெல்லாம் நடக்கும் பாருங்க. தேவனோடு இருக்கிற அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது? ஆமென். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூரத்துக்குள்ள போகுது. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஆனால் பாடுகள் வரும்போது, சூழ்நிலை தலைகீழாய் இருக்கும்போது தூரமாய் போகவில்லை, கர்த்தரை நெருங்கி வந்தாள். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஆமென். பிரச்சனை வரும்போது நம்ம மென்டாலிட்டி என்ன செய்து? தூரமா ஓடிடுறோம். ஐயோ அப்படின்னு சொல்லி தூரமா ஓடுறோம். அது இல்ல, வேதம் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. பாடுகளும் பிரச்சனைகளும் மனமடிவுகளும் துக்கமும் அழுகையும் இதெல்லாம் அண்ணாளுடைய வாழ்க்கையில் இருந்தது. தாய் அண்ணாளுடைய வாழ்க்கையில் இதெல்லாமே இருந்துச்சு. இந்த மைக்கு கொஞ்சம் தொண்டை பிடிக்குதுப்பா, என்னன்னு பாருமா. ஆமென். நல்லா கவனிங்க. அண்ணாளுடைய வாழ்க்கையில் துக்கம் இருந்தது, அழுகை இருந்தது, போராட்டம் இருந்தது, அவமானம் இருந்தது, சிறுமை இருந்தது. ஏன்னா ஜெபத்தில் என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்க? என் சிறுமையை என் தேவரீர் மானிட்டர் ஏத்து பக்கல. ஆமென். நல்லா கவனிங்க. என் சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்ப்பீரானால், எப்படி ஜெபத்தை ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. என் சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்ப்பீரானால். ஆமென். நான் என்ன செய்றேன்? என் பிள்ளைய நீர் கொடுத்ததை உங்க கரத்திலேயே என்ன செஞ்சிடறேன். ஆமென் தானா? வாசிங்க. பதில் என்ன? இந்த ஜெபத்துக்கு பதில் என்ன? முதல் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களே. முதல் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களேன். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல கை தட்டி அல்லேலூயா. இப்ப அண்ணாளம்மா ஜெபம் பண்ணாங்க. சூழ்நிலை என்ன? மனமடிவு, அழுகை, துக்கம், ஆமென், சிறுமை. இது அங்க இருக்கிற அந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள். இதான் சூழ்நிலை. இப்ப இந்த சூழ்நிலை ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணிட்டாரு? பதில் தந்துட்டாரு. என்ன பதில் தந்துட்டாரு? சில நாள் சென்ற பின்பு. அப்போ நம்ம ஜெபத்துக்கு சில நேரம் ஆகும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆமென். பேச மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. ஆமென். ஒருத்தனை உடனே உயிரோடு எழுப்பினாரு. ஒருத்தனை ஆமென் எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் ஆமென் அந்த ஒளிமுக வாசல்ல வரும்போது ஆமென் என்ன பண்றாரு? பாடையை தொட்டு உயிரோடு எழுப்பினாரு. ஒருத்தர் 4 நாள் கழிச்சு எழுப்புறாரு. விளங்கிட்டீங்களா? ஒருத்தர் என்ன பண்றாரு? 4 days கழிச்சு எழுப்புறாரு. அப்போ சில நேரம் உடனே நடக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நடக்கும், அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க. ஆனா நடக்கும். சொல்லுங்க. ஆனா என்ன செய்யும்? நடக்கும். ஆனா நடக்கும். நீங்க எதை விரும்பி உண்மையா ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்றீங்களோ அந்த ஜெபத்தின் சூழ்நிலையை கர்த்தர் முதல்ல பார்ப்பாரு. அந்த சூழ்நிலைக்குள்ள உங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்பாரு, ஆக்ஷன் என்னன்னு பார்ப்பாரு. ஆமென். அந்த சூழ்நிலைக்குள்ள அந்த சூழ்நிலையை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? பொறுமையா இருக்கிறீங்களா அல்லது பொறாமையோடு இருக்கிறீங்களா? ஆமென். அல்லது
இப்ப அண்ணாள் பெனினால பார்த்து பொறாமப்படல, பெனினாள்கிட்ட சண்டை கட்டல, பெனினாள்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. நேரம் எங்க போனாங்க சொல்லுங்க. ஆனால் அண்ணாள் நினைத்திருந்தா பெனினால வீட்டை விட்டு துரத்தி இருக்கலாம், சாராள் அம்மா மாதிரி. ஆமே, ஏற்கனவே அண்ணாளுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ் வேதத்தில் இருக்கு, சூழ்நிலைக்குள்ள இருக்கு. சாராள் அம்மாவே துரத்திட்டாங்க. நான் என்ன அவ்வளவு பெரிய பரிசுத்த வாட்டியா, எப்போ வெளியே துரத்தி இருந்துக்கலாம் இல்லையா? சொல்லுங்க ஆமேன். அதான் அண்ணாளம்மா துரத்தல. அண்ணாளம்மா எதை கற்றுக்கொண்டாங்க? சூழ்நிலையை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நேரா ஆண்டவர்கிட்ட போனாங்க. கர்த்தர் அந்த சூழ்நிலையை அனலைஸ் பண்ணாரு. ஆமென். ஆண்டவர் அந்த சூழ்நிலையை அனலைஸ் பண்ணாரு. ஏன்னா அப்படி சூழ்நிலை வீட்டுக்குள்ள உருவாக காரணமே யார்தான்? பேச மாட்டேங்கிறீங்க. கர்த்தர் தான். ஆண்டவர் கர்ப்பத்தை அடைக்கலைன்னா பெனினாள்லாம் எந்திரிச்சிருப்பாளா? சொல்லுங்க. நமக்குள்ள அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. கர்த்தர் மட்டும் இதை செஞ்சிருந்தாருன்னா பாஸ்டர், இவன்லாம் என்ன பேசுவானா கேட்போம்ல, சொல்லுவோம்ல இல்லையா? அதுபோல கர்த்தர் அடைச்சாரு. இப்ப சூழ்நிலை கடினமாயிடுச்சு, ரொம்ப மன வருத்தம், மன போராட்டம். ஆண்டவர் பார்த்தாரு. 20:1 பதில் கொடுத்துட்டாரு. என்ன பதில் கொடுத்தாரு? ஆமா, என்ன சொல்லுது? சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஆமென். ஆமென் சொல்லிருங்க. இங்க பிரின்சிபல் என்ன? இங்க எதை கர்த்தர் எதை தத்துவமா எடுத்துக்கிட்டாரு, எதை பார்த்தாரு? அந்த இருதயம் ஒட்டைக்கப்பட்டதை பார்த்தார். இருதயம் ஒட்டைக்கப்பட்டதை பார்த்தார், சிறுமையை பார்த்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆமென், இந்த சூழ்நிலையை என் தாய் அன்னாள் ஹேண்டில் பண்ண விதம், கையாழ்ந்த விதம் என்ன தெரியுமா? ஆமென். இருதயத்தை தேவ சமூகத்தில் என்ன பண்ணா? ஊற்றினாள். கைத்தட்டி. இருதயத்தை தேவ சமூகத்தில் என்ன பண்ணாங்களா? ஊற்றினார்கள். கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? என்ன செஞ்சிட்டாரு? பதில் சொல்லுங்க. பதில் கொடுத்தார். கர்த்தர் என்ன பண்ணாரு? பதில் கொடுத்தார். அது சாதாரணமான பதில் அல்ல. இஸ்ரவேலுக்குள்ளே ராஜாக்களையும் பிரபுக்களையும் ஞானதிஷ்டிக்காரர்களையும் பிரதிஷ்டை செய்கிற ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். அப்ப ஆண்டவர் செய்கிற பதில், நல்ல கை தட்டிருங்க. கர்த்தர் செய்கிற பதில், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிற பதில் மகத்துவமாய் இருக்கும். சொல்லுங்க, மகிமையா இருக்கும். சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்யும் போது மகிமையா செய்வார்னு சொல்லுங்க. மகிமையாக. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கும் போது மகிமையா கொடுப்பாருன்னு சொல்லுங்க. சில நாட்கள் ஆகும், சில நாட்கள் ஆகும். ஆமென் தானா? இன்னைக்கு இன்டர்வியூக்கு போவோம், இன்னைக்கு சரி போ தம்பி, சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு போ ஜாயின் பண்ண சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சொல்லுங்க. பர்ஃபெக்டா என்ன செய்யறோம்? ஆமா, நல்ல ட்ரெஸ் பண்ணி டை எல்லாம் கட்டி. ஆமா, நல்லா ஒரு வருஷமா டையே கழட்டவே இல்லை. ஆமா, காலையில் எழும்ப வேண்டியது, குளிக்க வேண்டியது, அப்படியே பேண்ட் ஷர்ட் போடணும், டை கட்ட வேண்டியது, கம்பெனியா ஏற வேண்டியது சென்னையில். ஆமா, கம்பெனியை கிளீன் பண்ணும்போது என் ரெஸ்யூம் தான் முதல்ல கிடைக்கும் அவனுக்கு. ஆமாம், என்னுடைய பயோடேட்டா தான் முதல்ல கிடைக்கும். OMR ரோட்டில் இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லையும் இருக்கும் நம்ம பயோடேட்டா. அல்லேலூயா. ஆமென். ஆனால் சில நாள் ஆகும் பதில் தர்றதுக்கு. கர்த்தர் என்ன செய்வார்? அந்த சூழ்நிலையை அனலைஸ் பண்ணி பதில் தருவார். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. என் ஜெபத்துக்கு பதில் வரும்னு சொல்லுங்க. உங்க நம்பிக்கையோடு சொல்லுங்க அந்த வார்த்தையை. நான் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் என் ஆண்டவர் எனக்கு பதில் தருவார். இப்போது என் ஜெபத்தின் விண்ணப்பத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. என் ஜெபம் அவருக்கு ஃபிட்டா இருக்கா? ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு என் ஜெபம் ஃபிட்டா இருக்கா? ஆமென். அதெல்லாம் இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? நமக்கு சில ஜெபத்துக்கு பதில் தரமாட்டாரு. ஏன்னா அவருக்கு சித்தமில்லாத காரியமா நிறைய எழுதி வச்சிருப்போம். அவருக்கு சித்தமே இருக்காது, அவருக்கு விருப்பமே இருக்காது. அதுல எல்லாம் அதெல்லாம் நிறைய எழுதி வச்சிருப்போம். நமக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். ஆமே, நாம விரும்புறத ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வதை காட்டிலும் கர்த்தர் விரும்புவதை பெற்றுக்கொள்றது ரொம்ப பாக்கியம். நான் என்ன சொன்னேன்? நான் விரும்புறத ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வதை காட்டிலும் கர்த்தர் என் வாழ்க்கையில வைத்திருக்கிற விருப்பங்களை நான் பெற்றுக்கொள்வது என்னுடைய வாழ்க்கையில மிகுந்த பாக்கியம். ஆமென் தானா?
அல்லேலூயா. டைம் ஆகுது சார், சரியான நேரத்துக்கு முடிக்கணும்னு இன்னைக்கு பிளானில் வந்தேன். ரெண்டாவது காரியத்தை எடுங்க. ரெண்டாவது காரியம் வாசிங்க. ஆமென். சங்கீதம் 51:1-2 வாசிங்க. சங்கீதம் 51:1-2. சங்கீதம் 51:1-2. ஆமென். தேவனே, ஆமென். உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். தேவனே, உம்முடைய கிருபையின்படி எனக்கு என்ன செய்யுங்க? இறங்கும். இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். கவனிங்க. உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்ன செய்யுங்க? சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். என் பாவமர என்ன செய்யுங்க? சுத்திகரியும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என் பாவமர என்ன செய்யுங்க? சுத்திகரியும். சூழ்நிலை என்ன? சூழ்நிலை என்ன? இப்படி ஜெபிக்க காரணம் என்ன? 51வது சங்கீதத்தின் தலைப்பு வாசிங்க. 51வது சங்கீதத்தின் தலைப்பு. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு, பத்சேபாளிடத்திலே தாவீது பாவத்திற்கு உட்பட்டு பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து, விழுந்தபோது நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்திலே வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது, அவன் பாவத்தை சுட்டி காண்பித்த போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆமென் சொல்லுங்க. அப்ப சூழ்நிலை என்ன? சூழ்நிலை என்ன? பாவத்தில் விழுந்தாச்சு. ராஜா பாவத்தில் விழுந்தாச்சு. இப்ப ஆண்டவர் யார் அனுப்புறாரு? நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி நீ செஞ்சது பாவம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எதுக்காக தாவீது ஜெபம் பண்ணி ஆகணும்? மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணி ஆகணும். சொல்லுங்க. அண்ணாளம்மா எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? இல்லாத ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் பதில் கொடுத்தார். அந்த ஜெபத்துல மிகுந்த கிருபை இருந்தது. ஜெபத்துல பொருத்தனை இருந்தது, அழுகை இருந்தது, துக்கம் இருந்தது, மனமடிவு இருந்தது, சிறுமை இருந்தது. ஆமென். அந்த ஜெபம் ஆமென் ஒரு broken hearted prayer. அது உடைவுகள் நிறைந்த இருதயத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு ஜெபம். கர்த்தர் அதை அனலைஸ் பண்ணார், புரிந்து கொண்டார். என் பிள்ளை அழுறா, கர்த்தர் பதில் தந்தார். ஆமென். அண்ணாளம்மாள் பெற்றுக்கொண்டாங்க. சாதாரணமானதை பெற்றுக்கொள்ள மகத்துவம் நிறைந்ததை பெற்றுக்கொண்டாங்க. ஆமென். ஒரு ராஜா யுத்த களத்தில் நிற்க வேண்டிய ராஜா, ஆமென், ஒரு யுத்த களத்தில் நின்று போர் செய்ய வேண்டிய, தலைமை தாங்க வேண்டிய ராஜா, தலைமைத்துவத்தில் நிற்க வேண்டிய ஒரு மனிதன் எங்க இருக்கிறார்? இப்போ எல்லாரையும் சேனைக்கு அனுப்பிட்டு, எல்லாரையும் எங்க போர்க்களத்துக்கு அனுப்பிட்டு இவர் எங்க இருக்காரு? வீட்டுல, உப்பரிகை மாடத்துல, மாளிகையில, மாடியில உலாவிட்டு இருக்காரு. ஆமென். தன்னுடைய போர் தளபாடத்திலே உண்மையும் சத்தியமும் நம்பிக்கையும் ராஜாவை மீது மிகுந்த பற்றுதலும் கொண்ட உரியா என்ற ஒரு நபர். ஆமென். அவர் அரண்மனை வாசிதான். அரண்மனைக்கு ரொம்ப நெருக்கமானவர் உரியா. பத்சேபாளுடைய அப்பா தாவீதுடைய ஆலோசகர் யாருன்னு வீட்டில் போய் கண்டுபிடிங்க. ஆமென். தாவீதுடைய ஆலோசகர் பத்சேபாளுடைய அப்பா. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை மறந்த தாவீது உரியாவை போர்த்தளத்துக்கு அனுப்பிட்டு பத்சேபாளை தூக்கிட்டு வந்துட்டார். தாவீதின் கையிலே நியாயப்பிரமாணம் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் நாட்களே நம்முடைய தகப்பன் தாவீது வாழ்கிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பு, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அடுத்தவன் பொருளை இச்சியாதிருப்பாயாக, தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிவாயாக, அவர் ஒருவரே உனக்கு தேவனாய் இருக்க கடவுது. எல்லாம் கட்டளை, இதெல்லாம் பிரமாணம். மீறாரு. ஆமென். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நான் ராஜா, நான் கூப்பிட்டா யார் வேணாலும் வரணும். இப்ப பத்சேபாள் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. கூப்பிட்டது யாரு? கூப்பிட்டது யாரு? ராஜா. பத்சேபாள் இல்ல நான் வர முடியாதியா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமென். அல்லேலூயா. இந்த பாவத்தில் விழுந்த தாவீதுக்கு தீர்க்கதரிசி நாத்தானை அனுப்புகிறார். தாவீது சடன்லி சரண்டர். சொல்லுங்க, சடன்லி சரண்டர். எஸ்எஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னது? எஸ்எஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்ல. ஆமென். அல்லேலூயா. எஸ்எஸ், சடன்லி சரண்டர். சொல்லுங்க.
சடன்லி எஸ்எஸ். ஒரு வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, யாருடைய வாழ்க்கையில எஸ்எஸ் இருக்குதோ அவங்க எல்லாம் கிருபை பெற்றுவாங்க. சாதாரண கிருபை இல்ல, சாதாரண கிருபை இல்ல. தாவீதுக்கு அருளின, தாவீதுக்கு அருளின அந்த வசனமே தெரியல என் சபைக்கு. தாவீதுக்கு அருளின நிச்சயமான நிச்சயமான கிருபைகளோடு உங்களுக்கும் நான் இறங்குவேன்னு சொல்லி இருக்கிறாரு. எப்ப 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 சூழ்நிலையை புரிந்து கொண்டு, சூழ்நிலை என்ன, அடுத்தவன் மனைவியை தூக்கிட்டு வந்து எனக்கு சொந்தமாக்கிட்டேன், சூழ்நிலை என்ன, பாவத்தில் விழுந்துட்டேன், சூழ்நிலை என்ன, பிரமாணத்தை மீறிட்டேன், சூழ்நிலை என்ன, நான் நிற்க வேண்டிய இடத்துல நான் நிற்கல, சூழ்நிலை என்ன, நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இல்லை, யாரையும் வைக்க வேண்டிய இடத்துல நான் வைக்கல, அதனால நான் தடுமாறிட்டேன். இப்ப நான் என்ன திருத்திக் கொள்றேன். நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க போறேன், வைக்க வேண்டிய இடத்துல வைக்க போறேன், செய்ய வேண்டியதை செய்ய போறேன். அதற்கு கர்த்தர் முதலாவது என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். விளையாண்டீங்களா? இது பாவ மன்னிப்பின் ஜெபம். பதில் தந்தாரா? தாவீதுக்கு பதில் தந்தாரா? ஆமென். அன்னாளம்மாக்கு பதில் தந்தாரு. தாவீதுக்கு பதில் தந்தாரா? பேசுங்க. ஆமென். தாவீதுக்கு பதில் தந்தாரா? மறைமுகமான பாவம், மறைமுகமான பாவம். உரியாவை கொன்னுட்டாரு. உரியாவை என்ன செஞ்சிட்டாரு? கொன்னுட்டாரு. எவ்வளவு தந்திரம் பச்சைபாளுக்காக. ஆமென். உரியாவை என்ன பண்ணிட்டாரு? கொன்னுட்டாரு. ஆமென். ஒரு விபச்சார செயலுக்காக, ஒரு வேசித்தனத்துக்காக, ஆமென், மாம்சத்தின் இச்சைக்காக, ஆமென், கண்களின் இச்சைக்காக ஒரு மனுஷனை கொலை பாதகன் தாவீது. ஆமென். ஆனால் அந்த இருதயம் நார்த்தான் தீர்க்கதரிசியை சந்தித்த போது அந்த இருதயம் சுக்குநூறாய் உடைக்கப்படுகிறது. சுக்குநூறாய் உடைக்கப்பட்டு தேவ சமூகத்தில் அழுது மன்றாடுகிற காரியம் தான் இந்த 2 வசனம். தேவனே, முதல் வசனத்தை போடியா. ஆமென். எப்படி ஆரம்பிக்கிறாரு? தேவனே. கமா இருக்கா? கமா இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை எப்படி படிக்கணும் சொல்லுங்க? கொஞ்ச நேரம் நிப்பாட்டணும். ஆமென். வீட்டில் போய் படிச்சு பாருங்களேன், அழுதுருவோம். தனியா உட்கார்ந்து அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பாருங்க. ஆமென். கதறுவோம். உணர்வு இருந்தா, உணர்வு இருந்தா. ஆமென். தாவீது என்ன சொல்றாரு? தேவனே அப்படி கூப்பிடுறாரு. உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும், உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி மீறுதல்கள் நீங்க என்ன செய்யும்? சுத்திகரியும். அடுத்த வசனையா, என் அக்கிரமம் நீங்க, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை பாவமற என்னை என்ன செய்யுங்க? சுத்திகரியும். மறைமுகமான பாவம் ஏதாச்சும் இருக்கா? எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் இருக்கிறோம் பார்த்தா, இல்லையா? எல்லா முகமுமே பாருங்க, எல்லாரையும் பார்க்கிறேன், எல்லா முகமே நல்லா இருக்கு. என் முகத்தை பாருங்க, நான் ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியும், இல்லையா? யாருக்கு தெரியும் சொல்லுங்க? யாருக்கு தெரியும்? இவர் முகத்தை பாருங்க, ரொம்ப நல்ல ஒரு மாதிரியே இருக்காரு. சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நம்ம யாருன்னு யாருக்கு தெரியும்? நான் யாருன்னு யாருக்கு பிரதர் தெரியும்? அப்பாவுக்கு தெரியும் பிரதர். ஆமென். அவருக்கு தெரியும் நீங்க யாருன்னு அவருக்கு தெரியும். அவர் நேரில் வரல, அவர் வந்து என்னை கண்ணமா அறையல, அவர் என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்கல, அவரால் வர முடியாது. ஆமென். அவர் ஓம்னி பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் செஞ்சுட்டு இருக்கலாம்னு நினைச்சிடாதீங்க. எப்படி உங்கள் உள்வீட்டு அறையிலே உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் எப்படி வெளியரங்கமாய் பதில் செய்கிறாரோ, உங்கள் அந்தரங்க ஜெபத்துக்கு எவ்வளவு அழகா கர்த்தர் வெளியரங்கமா பதில் செய்கிறாரோ, அதுபோல அந்தரங்க பாவத்துக்கும் கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் செய்வார். Please take care yourself. Please very carefully in your life. தப்பிச்சிடலாம் மட்டும், nobody can escape. ஒருத்தரும் தப்பிக்க முடியாது, இன்க்ளூடிங் மீ. ஊழியக்காரனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க, விழுந்துடணும். சொல்லுங்க, விழுந்துடணும். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துடணும். தாவீது அவ்வளவு பெரிய ஆள் வந்துட்டு, தேவனே கூப்பிடு, தேவனே எங்கப்பா உங்க கிருபை, எங்கப்பா உங்க ரட்சிப்பு, எங்கப்பா என் மேல உங்க தயவு. ஆமென். கீழே வரும்போது சொல்லுவாரு, என்னை ஈசோப்பினால் கழுவு. கீழே வரும்போது என்ன சொல்றாரு? என்னை ஈசோப்பினால் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஆமென். ஃபாலோ பண்ணாரா? சூழ்நிலை தானே,
பதில் தந்தாரா? ஆண்டவர் பதில் தந்தாரா? எங்க தந்தாரு? வாசிங்க. 2 சாமுவேல் 12:13 வாசிங்க. பதில் தாவீதுக்கு பதில் எங்க வந்துச்சு? ஆமென். 2 சாமுவேல் 12:13. சீக்கிரமான டைம் இல்ல, இன்னொரு 10 மினிட்ஸ்ல நான் முடிக்கிறேன். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் தானே அனுப்பினாரு. நான் இந்த பாவத்தை உணர்த்த யார் அனுப்பினார்? தாவீது இடத்துல நாத்தானியேல் அனுப்பினாரு. இப்போ என்ன சொல்றாரு கவனிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். கை தட்டிருங்க. பதில் தந்தாரா? ஜெபத்துக்கு பதில் தந்தாரா? அந்த பாவத்துக்கு என்னதாமா சம்பளம்? தாவீது செஞ்ச பாவத்துக்கு என்ன கிரெடிட்? செத்துறணும், கொன்றுவாரு, மரணம். ஆனா நாத்தான்வேல்ட்ட சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணிட்டேல தாவீது, நீ ஒப்புரவாயிட்டேல தாவீது, நீ உணர்ந்துட்டேல தாவீது, நீ உன்னை யாருன்னு வெளிப்படை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேல தாவீது, நீ செஞ்ச காரியத்தெல்லாம் தேவன் முன்னாடி நின்னு நான் இதுதான் ஆண்டவரேன்னு நீ உன்னை ஒப்பு கொடுத்துட்டேல தாவீது. அதனால தாவீது, ஆமென், உன்னை நோக்கி நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவத்தை என்ன செஞ்சிட்டாரு? நீங்க செய்தார். சொல்லுங்க, நீங்க செய்தார். மன்னிப்பு கிடைச்சிருச்சு. இது அப்படியே தாவீது ஃபாலோ பண்ணாரா? ஆமா, ஃபாலோ பண்ணாரு. எங்க? 1 ராஜாக்கள் 15 வாசிக்க வேண்டிய நேரம் இல்ல. சொல்றாரு, உரியாவின் சங்கதி ஒன்று தவிர தாவீது தன் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஆமென் செம்மையானதை நடப்பித்தான். எப்படி? ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பதில் செய்வாரு. பாவத்தை ஒரு தடவை மன்னிப்பாரு, 2 தடவை மன்னிப்பாரு, 70 தடவை மன்னிப்பாரு. 71வது தடவையும் போய் நின்றுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? ஆமென். அந்த உணர்வு, கர்த்தர் எத்தனை முறை நாள் மன்னிப்பாரு? நான் மன்னிக்க மாட்டேன், கர்த்தர் எத்தனை முறை நாள் மன்னிப்பாரு. ஆமென். ஆனா என்ன மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இன்னொரு தடவை கூட கர்த்தர்ட்ட கேட்டுக்கலாம். வேண்டாம்மா, ஐயா, பிரதர், சிஸ்டர், வேண்டாம். கர்த்தரோட விளையாடாதீங்க, தேவ காரியத்தோட விளையாடாதீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையோடு விளையாடாதீங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையோடு விளையாடாதீங்க. உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவா. பாவத்தை மன்னிங்க ஒரே முறை. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ஒரு சாட்சியும் கிடையாது. எப்படி பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டீங்க? ஒண்ணுமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டேன். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஒரு சாட்சியும் இல்லை. பைபிள் காலேஜ் எப்படியா ரட்சிக்கப்பட்ட? எல்லாம் அடுக்குறாங்க, பேப்பரா எழுதுறாங்க, எழுந்து நின்று கை கட்டி கண்ணீரோட சாட்சி சொல்றாங்க. நான் தான் கடைசி. நீ ஆபிரகாம், நீ எதுக்கு ஊழியத்துக்கு எப்படி ரட்சிக்கப்பட்ட? எனக்கு ஒரு சாட்சியும் இல்லை. என் ரூமுக்குள்ள டியூப் லைட் வெளிச்சமும் வரல, இயேசுவும் வரல, வெள்ளங்கி தரித்தவர் ஒருத்தர் வரல. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரே காரணம், பாவ உணர்வடைஞ்சேன். நான் பாவி, நான் ஒரு குடிகாரன், நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். ஆமென். இதெல்லாம் இனிமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைச்சேன். அவ்வளவுதான். ஓவர் நைட், ஒரே நைட்ல ரட்சிக்கப்பட்டேன். நம்ப முடியுதா? நம்பித்தானே ஆகணும். அதான அப்பா வேலை, அதான அவருடைய வேலை. ஆமென் தானா? சொல்லுங்க அல்லேலூயா. அதனால கவனிங்க, உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் மன்னித்து அந்த ஜெபத்துக்கு என்ன செய்யறாரு? பதில் கொடுப்பார். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பதில் தருகிறார். ஆமென். ஒரு ஹானஸ்ட் ரெஸ்பான்சிபிள் தாவீது கிடைச்சு நேரா போனாரு. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, இனி உங்களுடைய பார்வைக்கு நான் உண்மையா நடப்பேன். ஆண்டவரே, சொல்ல முடியுமா நம்ம வாழ்க்கையில்? ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க. நீங்க இழந்ததை எல்லாம் கர்த்தர், ஆமென், அவர் திரும்ப தரும்போது, அவர் இருக்கிற குணம் என்ன தெரியுமா? அவர் திரும்ப தரும்போது நம்ம இழந்ததை மட்டும் தரமாட்டார். புரியல உங்களுக்கு? அவர் திரும்ப தரும்போது, ஒரு காரியத்தை திரும்ப தரும்போது அப்படியே தரமாட்டாரு. பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் மேல அன்பு இருக்கான்னு எனக்கு புரியவே இல்லை. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அவர் திரும்ப தரும்போது எப்படி தருவாராமனே? ஏதாச்சும் ஒரு வசனத்தை சொல்லுங்களேன். அமிக்கி சொல்லுங்க, அமிக்கி. ஆமே. சக்கரை டப்பாவை என்ன செய்றீங்க? சக்கரை டப்பாவை என்ன செய்வீங்க? வாங்கிட்டு வந்தது 1 கிலோ சக்கரை, அந்த டப்பா பிடிக்கிறது 3/4 கிலோ சக்கரை, அந்த டப்பாவுடைய கொள்ளளவு 3/4 கிலோ, வாங்கிட்டு வந்தது 1 கிலோ சக்கரை. ஆமா, என்ன செய்வீங்க? நல்லா அமுக்குறது. அந்த அடுப்பு திண்டுருங்க பாருங்க ஒண்ணு. அப்புறம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த 1 கிலோ சர்க்கரையை உங்களுடைய டேலண்ட் அதில் தான் நான் பார்ப்பேன். மகளிருடைய டேலண்ட்டை, அந்த 1 கிலோ சர்க்கரையை 3/4 கிலோ டப்பால அடுக்குவாங்க. அதை அடுக்கி
அந்த 3 நாள் தான் நிம்மதியாக வந்து உட்காருவாங்க ஹாலில். ஏன் கொஞ்சம் சக்கரை பேப்பரில் இருந்தால் என்ன கெட்டு போச்சு, 2 நாள் காப்பி போட்டுக்கலாமே. ஆமே, அதுபோலதான் ஆண்டவர். ஆமே, அதுபோலதான் ஆண்டவர் என்ன செய்வாரா, நமக்கு கொடுக்கும் போதியா, நமக்கு கொடுக்கும் போது என்ன செய்வாரம்மா, உன்னை பார்ப்பார், உன் கையை பார்ப்பார், உன்னை பார்ப்பார், உன் வாழ்க்கை முறையை பார்ப்பார். ஆமேன். என்ன செய்வாரு, இம்மானுவேலுக்கு கொஞ்சம் அமுக்கி விடுறா, தூதர்கள்ட்ட சொல்லுவார், இம்மானுவேல் டப்பாவை கொஞ்சம் அமுக்கு, கொஞ்சம் கேப் தெரியுது பாரு, ஒரு குலுக்கு அப்படின்னு. என்ன ஆகும், கேப்ல எல்லாம் நான் போய் சக்கரை டப்பா திறந்தா ஸ்பூன் உள்ளே போக மாட்டேங்குது, சக்கரை பாறாங்கல் மாதிரி இருக்கு. என்னம்மா இவ்வளவு டைட், அமுக்கி குலுக்கி வச்சிருக்கையா. அல்லேலூயா. ஆமென், ஆமென் தானா. சில பேர் இருக்காங்க, ஆமென், 1 கிலோ சக்கரை டப்பால 1/4 கிலோவை நிரப்புற ஆளும் இருக்கு. என்ன சொன்னு புரிஞ்சீங்களா? 1 கிலோ சக்கரை டப்பால 1/4 கிலோ சக்கரையை நிறைய போடுற டேலண்ட் உள்ள ஆளு உள்ள இருக்கு. ஆமென் தானா. எவனை உள்ள போயிட்டான், தட்டி விட்டுருவான், நேத்தான் பூசி இருக்கு, இடிச்சிருவான், கவனிங்க கொஞ்சம் அவனை. அல்லேலூயா. ஆமென் தானா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், நிறைய நிரப்புகிறவர். உங்க சத்தத்துக்கு கர்த்தர் என்ன செய்வாரு, பதில். நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வார்மா, பதில் தருகிற தேவன். பாவம் உணர்வடையும் போது, அதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் போது, ஆமென், பதில் தந்து நம்முடைய பாவத்தை மன்னித்து, ஆமென், ஒரு ஹானஸ்ட் ரெஸ்பான்சிபிள் இருக்கணும். ஆமென், ஒரு நேர்மையான உணர்வு நமக்குள்ள இருக்கணும். இது தப்பு, இதை நான் செய்ய மாட்டேன். செல்ஃப் கண்ட்ரோல் அதுக்கு பேர். ஆமென், அல்லேலூயாவா. ஆமென் தானா. புரிய மாட்டேங்குது. தனி மனித அந்த ஒழுக்கம் இருக்கும்போது தான், ஆமென், வீடு நல்லா இருக்கும், தேசம் நல்லா இருக்கும், தெருவு நல்லா இருக்கும், ஆமென், சமூகம் நல்லா இருக்கும். விளங்கிட்டீங்களா? நாம நினைக்கணுங்க, நான் தப்பு பண்ணக்கூடாது. நம்ம நினைக்கணும், நான் தப்பு பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு நான் நினைக்கணும். நினைச்சாலே போதும், சூப்பர் ஆயிடுவோம். 3வது காரியத்துக்கு போறேன், சீக்கிரமா வாசிங்க. ஆமென். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள், ஆமென், 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது. ஐயோ 5 மினிட்ஸ் தான் இருக்கு எனக்கு, சீக்கிரமா. 1 ராஜாக்கள், ஆமென், 3:9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும். சாலமோன் இப்ப ஜெபம் பண்றாரு. ஆமென். கர்த்தர் அன்னாளின் ஜெபத்துக்கு பதில் தந்தாரா? என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஆமென். கர்த்தர் அன்னாளின் ஜெபத்துக்கு பதில் தந்தாரா? சூழ்நிலை புரிஞ்சிட்டாரு. என்ன பதில் தந்தாரு? வேண்டி கொண்டதை என்ன செஞ்சிட்டாரு? தந்துட்டாரு. ஆண் பிள்ளைய தந்துட்டாரு. தாவீதின் ஜெபத்துக்கு பதில் தந்தாரா? செத்திருக்க வேண்டிய தாவீதை என்ன பண்ணிட்டாரு? காப்பாத்திட்டாரு. தாவீது அதை உணர்ந்து மறுபடியும் கர்த்தர் உயிரோட வாழ்ந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி ஒழுக்கமான மனுஷனா நடந்து கொண்டார். 3வது ஆளு என்ன ஜெபம் பண்றாரு? ஆமென். சாலமோன் என்ன செய்ய, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும். ஆண்டவர் வந்து கேட்கிறார் ஒரு நைட், உனக்கு என்ன வேணும் சாலமோன், என்னடா சொல்ற, என்னடா பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறது. ஆண்டவரே, எங்க அப்பா சரியான மனுஷன். ஆமென். எங்க அப்பா சாணக்கியன், அரசியல்ல சரியா. எங்க அப்பா யாரு? சாணக்கியன், அரசியல்ல. ஆனா நான் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கிறேன், எனக்கு அறிவு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு, கொஞ்சம் என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படி சொல்றாரு. அடுத்த தலைமுறை வந்துருச்சு, 3வது தலைமுறை இன்னும் குப்பை. ஆண்டவர் இல்லைன்னா அவ்வளவுதான், தொலைஞ்சது இல்லையா? அப்ப கவனிங்க, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். என்ன ஜெபம் பண்ணாருமா? எல்லாரும் என்னை பாருங்களேன். ஆமென். போன வாரம் என்னை பார்க்கல, நீங்க பார்த்தீங்களா? ஏன் இருந்தா தானே பார்க்க அப்படிங்கிறீங்க? கவனி. ஆமென். அடியானுக்கு என்ன செய்யுங்க? ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். இவங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சாலமோனுடைய ஃபீலிங் என்ன, சிச்சுவேஷன் என்ன, சூழ்நிலை என்ன? எங்க அப்பா கெட்டியான ஆளு. எங்க அப்பா ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கையில தமிழ்நாட்டு அரசியலே மாத்திடுவாரு எங்க அப்பா. ஆனா எனக்கு அப்படி எல்லாம் சாதுரியமா என்ன செய்ய தெரியாது. சொல்லுங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க இப்போ? ஆமா, கவனிங்க. எங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை, இந்தியா டுடே தலைப்புல ஒரு வார்த்தை விட்டாருன்னா தமிழ்நாடே நடுங்கும். பதில் அவ்வளவுதான். எனக்கு அப்படி எல்லாம் என்ன செய்ய தெரியாது, பேச தெரியாது.
ஆமென். இப்போ நான் என்ன பண்றேன்? ஆமென், பேசுங்க. அல்லேலூயா. ஒன்றும் இல்லை. ஆமென். ஜெயலலிதா அம்மா கலைஞர் ஐயாவை ஓய் மாமியார் வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கொட்டேஷன் இந்தியா டுடேல, சரியா? ஓய் ஒரு கார்ட்டூன் படம் போட்டு ஓய் மாமியார் வீடு, ஐயாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கலைஞர் என்ன பண்ணிட்டாங்க, நைட்டோட நைட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. இந்தியா டுடேல வருது ஓய் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு கார்ட்டூன் பொம்மை பெருசாக குண்டா, இவர் ஒருத்தர் தெரியுமில்ல அந்த கார்ட்டூன் பொம்மை. அப்போ அதில் தலைப்பு செய்தி என்ன வருது, ஓய் மாமியார் வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அடுத்த மாதம் இந்தியா டுடேல, அடுத்த வாரம் இந்தியா டுடேல உங்கள் அம்மா வீடு சொல்லவா வேணும் அப்படின்ட்டாரு. புரியல உங்களுக்கு? உங்கள் அம்மா வீடு சொல்லவா வேணும் அப்படின்னு ஹெட்லைன். எப்படி இருக்கு? என்ன சொல்ல வந்தார் இப்போ? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிங்க, புரியாதவங்க அப்படியே இருக்கு. விளையிட்டீங்களா? அவ்வளோ சாதுரியமான ஆள் தாவீது. ஆமென். அப்படியே ஒரு மூமெண்ட்ல ஆமென் தாவீது இருந்த உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒரு யுத்தத்தில் கூட என்ன செய்யல, தோற்கவே இல்லை. ஒரு யுத்தம் கூட, ஒரு போராட்டத்தில், ஒரு யுத்தத்தில் தாவீது தோற்கவே இல்லை. ஜெயம் 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 ஜெயம். கடைசி ஆலயம் கட்டும்போது சொன்னார் ஆண்டவர், நீ கட்டணும்டா, உன் கை நிறைய ரத்தம், உன் கை நிறைய ரத்தம் இருக்கு, சாலமோன் கட்டட்டும், புள்ள கட்டட்டும், விடுற அவன் கட்டட்டும் அப்படின்னா அதுக்கும் என்ன செய்யறாரு, பயங்கர ஒத்துழைப்பு. எத்தனை வாங்கிட்டாரு? 4000 டன்னு தங்கத்தை வாங்கிட்டாரு, 4000 டன்னு வெள்ளியை வாங்கிட்டாரு, பொண்ணு வாங்கிட்டாரு, இரும்பு வாங்கி, ஹெக்டேர் கணக்கில் போய் 4ஆம் புஸ்தகத்தை வாசிங்க. 4ஆம் புஸ்தகம் வாசித்ததே இல்லைல்ல. எல்லா பைபிள்லையும் நான் பார்த்துருக்கேன், 4ஆம் புஸ்தகத்தில் கோடே இருக்காது. ஏன்னா அது புரியாது அவங்களுக்கு. நிறைய பைபிள் பாஸ்டர் மாதிரி பைபிளே பார்த்தேன், 4ஆம் புஸ்தகத்தில் ஒரு கோடு இல்லை, 10 கோடு இல்லை. வாசிங்க. ஆமென். என்ன கேட்கிறாரு சாலமோன்? என்ன கேட்கிறாரு? ஆமென். அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும், ஏன்னா ஏராளமா இருக்கிற உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் ஆண்டவரே? ஆமென். இது என் பலத்துக்கு மிஞ்சினது, இது என் தகுதிக்கு மிஞ்சினது. என்னை வளர்த்த எங்க அப்பாவுடைய வளர்ப்பு என்னை வந்து இதுல எல்லாம் தலையிடாம என்னை அப்படியே பார்த்துக்கிட்டாரு. இதெல்லாம் எனக்கு மிஞ்சினது ஆண்டவரே. நான் தாவீது இல்லை, நான் தாவீதுடைய பிள்ளை, எனக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆண்டவரே அப்படி சொன்ன உடனே சூழ்நிலை ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? என்ன எவ்வளவு அருமையான ஜெபம் பாருங்க. அல்லேலூயா. போன வாரம் திருச்சியில பிரேயருக்கு ஜனங்க நிற்கும் போது ஒரு 16 வயது பிள்ளை வந்தான். எல்லாரும் வீடு கட்டணும், கார் வாங்கணும், ஃபாரின் போகணும், இன்னும் பாஸ்போர்ட் வரல, வேலை கிடைக்கணும், அட்மிஷன் கிடைக்கணும், காலேஜில் நீட்டில் பாஸ், நிறைய ஜெபம் வரிசையாக நிற்கிறாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. வந்து ஜெபம் பண்ணி விட்ட ஒரு 16-17 வயசு பையன் வந்தான். என்னதுக்கு ஏன் ஜெபம் பண்ணணுன்னு என் காதில் வந்து சொன்னான், என் கூட ஆண்டவர் இல்லாத மாதிரியே நான் உணர்றேன். ஆமென். என்கிட்ட சொன்னா, என் கூட ஆண்டவர் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு பாஸ்டர் அப்படின்னா. என்னடா ஜெப குறிப்பு இது? அல்லேலூயா. என்னடா, அவன் தான் தங்கம். ஆமென். 100 பேர்த்துக்கு ஜெபம் பண்ணாலும் ஒரே ஒரு தங்கம் உள்ள இருக்குது பாருங்க. என்ன சொல்றான்? கர்த்தர் என் கூட இல்லாத மாதிரியே என்ன உணர முடியுது பாஸ்டர், எனக்கு அது ரொம்ப கில்ட்டியா இருக்கு அப்படின்னா. அவன் சொல்ல சொல்ல நான் தாரையா அழுதுட்டேன். என்னடா, யாரா உன்னை பெத்தது? ஆமென். யாரியா உன் அப்பா அம்மா யாரு? ஆமென். அவங்க 2 பேரும் அறக்க பறக்க டீ பண்ணு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெளியில. ஆமென். நான் கேட்டேன், எதனால அப்படி உணர்ற அப்படின்னு. இப்போ சேர்ந்துருக்கிற ஸ்கூல் கொஞ்சம் சரியில்லை பாஸ்டர், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒரு மாதிரியா இருக்காங்க. விலகிட்டேன். என்ன செஞ்சுட்டு விலகிட்டேன். ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே என்னை இந்த சூழ்நிலையில காப்பாத்துங்கப்பா அப்படி கேளு. எனக்கு அந்த ஜெபத்துக்கு அவன் சொல்லி இதுக்காக ஜெபம், கர்த்தர் என் கூட இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னா. ஒரு 16-17 வயசு வாலிப பிள்ளை எங்க எல்லாம் சுத்தலாம், எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம், எத்தனை பேரை ஏமாத்தலாம், அப்பா அம்மாவை ஏமாத்தலாம், பாஸ்டரை ஏமாத்தலாம், சர்ச்சை ஏமாத்தலாம், ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்தலாம், ஒரு பிள்ளைய கூட ஏமாத்தலாம். அவன் சொல்றான், என் கூட ஆண்டவர் இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆமென் தானா? ஆமென் தானா? ஆண்டவர் பதில் தந்தாரா? சிச்சுவேஷன் என்ன? ஆண்டவரே, திரளான ஜனம், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு என்ன இல்லை, இந்த ஜனத்தை சில நேரம் ஞானம் இல்லாம சில காரியங்களை செய்வோம், அறிவில்லாம நாமளே நம்ம தலையில மண்ணள்ளி போட்டுக்குவோம். பார்த்துருக்கீங்களா?
ஆமென். யாரோ ஆமென் அப்படிங்கிறாங்க. பிராக்டிக்கலா உணர்வு பூர்வமா ஆமென் அப்படிங்கிற உணர்வா சொல்றாங்க. நாமளே சில நேரம் நம்ம தலையில மண்ணெண்ணி போடுவோம், பார்த்துருக்கீங்களா? செய்யக்கூடாத செஞ்சுட்டு அறிவில்லாம ஞானம் இல்லாம ஆமென் அல்லேலூயா எங்கேயோ போறதை எடுத்து என்ன செஞ்சிருவோம், நம்ம தலை மேல விட்டுக்குவோம். எதுக்கு வம்பு? ஆமென் தானா? ஆமென். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு, ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. ஆமென். பதில் தந்தாரா ஆண்டவர்? 12:13 வாசிங்கனே. 13 12 3வது அதிகாரம் 12வது அதே 3வது அதிகாரம் 12வது வசனத்தை 13வது வசனம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். எப்படி எப்படி எப்படி? உன்னுடைய வார்த்தையின்படி செய்தேன். யாருடைய வார்த்தையின்படி? சாலமோனுடைய வார்த்தையின்படி. சாலமோன் என்ன கேட்டாரோ அந்த வார்த்தையின்படி நான் உனக்கு செய்தேன். ஞானமும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஜெபத்துக்கு பதில் தருவாரு. பக்கத்துல சொல்லுங்க, உங்க ஜெபத்துக்கு பதில் தருவாரு. கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் தருவாரு, உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை சொல்லுங்க. ஆமே. ஒரு வாழ்த்துதல் சொல்றதுக்கு என்ன இப்போ காசா கொடுக்க போறீங்க? ஆமே. உங்களை உயர்த்துவாரு. நான் உங்களுக்கு ஒரு 5 லட்சம் தர்றேன் இப்போ அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல. ஆமே. உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும், நான் அதை நடத்துவேன், நான் அங்கிட்டு. ஆமேனா? பாருங்க எவ்வளவு சந்தோஷமா ஆமேன்னு சொல்றான். ஸ்தோத்திரம். கல்யாண பேச்சு எடுத்துட்டா முகமே அப்படியே பாருங்க பிரகாசமா இருக்கும். ஆமே. கல்யாண பேச்சு எடுத்துட்டோம்னா முகம் எப்படி சிரிக்கிறான் பாருங்க. வாசிங்க 12:13 வாசிங்க. உன் வார்த்தைகளின்படி செய்தேன். உன் வார்த்தையின்படி என்ன செஞ்சேன்? செய்தேன். என்ன கேட்டாரோ சாலமோன், என்ன கேட்டாரோ ஆண்டவர் சொல்ற. ஆண்டவர் சொல்றாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றார், சாலமோனே உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஞானம் கேட்டாரா? ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு நான் என்ன செஞ்சேன்? தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை. ஏய் சொல்றாரு. ஆமே. நான் தான் சொன்னேன்ல, கர்த்தர் பதில் செஞ்சா என்ன செய்வார்? எப்படி செய்வாரு? கர்த்தர் பதில் செஞ்சா எப்படி செய்வார்னு? மகிமையா செய்வார். கை கொடுங்க. கர்த்தர் பதில் தந்தா மகிமையாக செய்வாரு. இப்ப ஆண்டவர் சாலமோன்ட்ட சொல்றாரு, சாலமோனே இப்ப நான் உனக்கு கொடுக்கிற நீ கேட்ட அந்த ஞானம் உள்ள இருதயம் உனக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்க போறது இல்ல, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. உனக்கு முன்னாடி இல்ல, உனக்கு நிகராவும் இல்ல, உனக்கு பின்னாடி இனி ஒருத்தனை எழுப்ப போறதும் இல்ல. நானு நீ தான் இந்த உலகத்துல. இந்த சர்டிபிகேட் உனக்கு மட்டும்தான். ஏன்னா ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபம். ஆண்டவரே எங்க அப்பா 200 குதிரை தான் வச்சிருக்காரு, எனக்கு ஒரு 300 குதிரை சேர்த்து டோட்டலா ரவுண்டா ஒரு 500 மாத்திருங்க. எங்க அப்பா ஒரு 1000 காளைகள் வச்சிருக்காரு, இன்னொரு 1000 கொடுத்து 2000 அப்படி ரவுண்டா மாத்திருங்க. சரியா? எங்க அப்பா அரண்மனையின் பின்பக்கத்துல நிறைய இடம் போட்டிருக்கிறாரு, அதையும் சேர்த்து வளைச்சு கட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சிருங்க. அப்படி ஜெபம் பண்ணல. ஆமே. அப்படி ஜெபம் பண்ணல. எப்படி ஜெபம் பண்றாரு? பயமா இருக்கு ஆண்டவரே, ஞானம் இருந்துச்சுன்னா நான் தப்பிச்சிருவேன், ஞானம் கொடுத்தீங்கன்னா நான் இந்த ஜனங்க முன்னாடி என்ன செஞ்சிருவேன்? பதில் தந்தாரா? எப்படி தந்தார்? சரியானவன் உனக்கு இல்லை, இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்ன. அடுத்த இதுவும் அன்றி. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, இதுவும் அன்றி. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, இதுவும் அன்றி. ஆயில சொல்லுங்களேம்மா. ஆமென். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் இப்ப போனஸ் கொடுக்கிறார். நீ கேளாத இப்ப போனஸ். ஆமென். இப்ப போனஸ் என்ன தெரியுமா? நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். நான் சொன்னேன்ல, பதில் செய்யும்போது மகிமையா செய்வார். ஆமென். நான் சொன்னேன்ல, பதில் செய்யும்போது எப்படி செய்வாராம்? மகிமையாக. ஆனா நீங்க ஜெபம் பண்ணணும், நல்ல ஜெபம், உண்மையா உணர்வோடு கூட. எதை விட்டுற ஆண்டவரேன்னு சொன்னா விட்டுறணும், தொடமாட்ட ஆண்டவரேன்னு தொடக்கூடாது, செய்ய மாட்ட ஆண்டவரே செய்யக்கூடாது. ஆமென். வாழ்க்கையில தவறி விழுகிறது சகஜம். ஆமே. வாழ்க்கையில விழுந்து போறது சகஜம். ஆனா விழுந்த இடத்துல கிடக்கூடாது, எழுந்து நடக்க கற்றுக்கணும். அல்லேலூயா. எழுந்து புறப்பட்டு போக என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் சொல்லி தர்றாரு. இப்ப பாருங்க என்ன சொல்றாரு? உனக்கு தந்தை உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அதாவது சொத்துல, சுகத்துல, ஆஸ்தியில, அந்தஸ்துல, அரண்மனையில, செல்வ பெருக்கில, பொருளாதாரத்துல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இப்படி கொடுத்த உடனே சேபா அப்படின்னு ஒரு நாட்டில இருந்து ஒரு ராஜா ஸ்திரீ, ஆமென், அந்த அம்மா ராஜாத்தி, அந்த அம்மா சாலமோனை பார்க்க வருது. ஆமென். 11 கப்பலோட வருது. எத்தனை கப்பல்?
கப்பல்? எத்தனை கப்பல்மா? ஆமா, 3 கப்பல் முன்னாடி வந்துருச்சு. அப்போ சாலமோன் கேட்கிறாரு, இதெல்லாம் எனக்கு தானா அப்படின்னு. ஆமையா, உமக்கு ஐயா, எடுத்துக்கய்யா. ஆமென், அல்லேலூயா. கப்பல் கப்பலா வருது. இப்ப எல்லாம் அங்க 10-15 நாள் இருந்து சாலமோன் ராஜ்ய பாரத்தை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அந்த அம்மா திரும்ப போகும்போது, பைபிள் படிச்சா தானே பதில் சொல்லுவீங்க. எல்லாம் பார்த்துட்டு சாலமோன் நட்டுங்கிறாரு. ஏத்தா, இதெல்லாம் எனக்கா? இதெல்லாம் சாலமோன் ராஜ்ய பாரத்துக்கா? உமக்கு தாயா கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கியா. ஆமென். அப்படியா? உள்ள சிரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு ராஜஸ்திரி, சேபா நாட்டு ராஜஸ்திரி வீட்டுக்கு புறப்படும் போது, அவங்க தேசத்துக்கு புறப்படும் போது ஏகப்பட்ட கப்பல் முன்னாடி போய்கிட்டு இருக்கு. ஆமென். இதுக்கு பேர் தான் என்னது? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்பிடுச்சு. ஆமென். ஒரு மனுஷனே அப்படி செய்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்வாரியா? நிச்சயமா பதில் தருவார். ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பாவ மன்னிப்பு கர்த்தர்கிட்ட கேட்கணும், இல்லாதத தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி கேட்கணும். மகிமையான பதில் செய்ய அவர் வல்லவர். கர்த்தருக்கு சித்தம் இல்லாதத ஒரு நாளும் கேட்டோம்னா கண்டிப்பா கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. டிலே ஆயிட்டே இருக்குன்னா புரிஞ்சுக்கோங்க. டிலே ஆயிட்டே இருக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட அடுத்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த காரியம் உமக்கு சித்தமா? அப்படின்னா என் இருதயத்தை சமாதானத்துக்கு நேரா திருப்புங்க, அப்படி சொல்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. 4 ஆமென். பதில் தந்தாரா? தந்தார். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு என்ன செய்வேன்? தந்தேன். சரி, 4வது காரியத்தை வாசிங்க, சீக்கிரம் பண்ண. ஆமென். 2 ராஜாக்கள் 20:3. 2 ராஜாக்கள் 20:3. நான் அந்த 2 காரியத்தை வசனத்தை காமிச்சு கொடுத்து முடிக்கிறேன். மணி 8:35. 2 ராஜாக்கள் 20:3. கர்த்தாவே. இப்ப எப்படி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? சொல்லுங்க அந்த வார்த்தைய. யாரு தெரியுமா? யாரு? எசேக்கியா ராஜா. வாய புழக்க காரணம் என்ன? வாய திறக்க காரணம் என்ன? ஏசாயா இப்பதான் வந்துட்டு போறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி இப்பதான் வந்துட்டு போறாரு. என்ன சொல்லிட்டு போனாரு? நல்ல செய்தியா? எசேக்கியா, உம்முடைய என்ன செய்ய? உம்முடைய காரியங்களை எல்லாம் நீர் ஒழுங்குபடுத்தும். உம்முடைய வீட்டின் காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும். நீர் சாக போகிறீர். நீர் என்ன செய்ய போறீரு? நல்ல செய்தியா? உடனே எசேக்கியா வாயை திறக்கிறாரு. கர்த்தாவே. எப்படி? கர்த்தாவே. கமா இருக்கா? சரி, கமா இருந்தா எப்படி வாசிக்கணும்னு சொல்லுங்க. ஒரு தடவை நீங்க படிச்சு காமிங்க எனக்கு. என்ன ஒரு உணர்வுமே இல்லையே, ஃபீலிங்கே இல்லையே. பாப்பாதான் கரெக்ட். அவன் அப்படி உணர்வு கதறாரு. ஐயோ கர்த்தாவே, என்ன சொல்றாரு? நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் ஆண்டவரே. விண்ணப்பம் பண்ணி நான் எசேக்கியா மிகவும் அழுதான். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கேனேப்பா, உங்க கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்கனே. அவன் உங்க விருப்பத்துக்கு மாறா நான் நிக்கலையே. 25 வயசுல என்ன ராஜாவாக்கி நான் தானே ஆண்டவரை பூட்டப்பட்ட தாவீதின் ஆலயத்தை திறந்து, ஆராதனை கூடாரத்தை திறந்து, தூசி தட்டி பாடல்களை எடுத்து நான் அல்லவா கொயர் ரெடி பண்ணினேன். பூட்டிட்டு போயிட்டானே ஆண்டவரே. எனக்கு முன்னாடி வந்த ஒரு ராஜா ஒரு பைய ஆலயத்தை திறக்கலையே. ஆமென். எசேக்கியா ராஜாவானோட முதல் காரியம் என்னன்னு? முதல் கையெழுத்து சொல்லுங்க. என்னது? ஆலயத்தை திறக்கும் முதல் கையெழுத்து என்னதுங்க? ஆமே. எல்லா சாராய கடையை அழைச்சிட்டு ஆலயத்தை திறடான்ட்டார். ஆமே. என்ன ஒரு மாதிரியா பாக்கீங்க? அல்லேலூயா. முதல் கையெழுத்து ராஜா. ஆமென். எசேக்கியாவாகிய நான். அல்லேலூயாவா. பொம்மை போல அமர்ந்திருக்க மாட்டேன். இறங்கி காரியத்தை என்ன செய்வேன்? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எசேக்கியாவாகிய நான் அப்படின்னு சொல்லி என்னைக்கு பதவி ஏத்தாரோ மறுநாள் காலையில் ஆலயத்தை திறந்தாட்டார். உடற பூட்ட. ஆமென். இல்ல ராஜாவே, பெரிய கம்பி வச்சுலாம் தூக்கி போடுற கதவே தூக்கிடான்ட்டு. கதவே தூக்கிடான்.
நிலவை இடிடானு. ஆமென். புது கதவு போடலாம், தூக்குடா, நிலவை தூக்குடா, எல்லாம் தூசி தட்டுறா, பலிபீடத்தை சரி பண்றான், ஆலயத்தை ரெடி பண்றான். நாளையிலிருந்து யூதா கோத்திரத்தில் ஆளை ரெடி பண்றான். காலையிலிருந்து பாட்டு சத்தம் கேட்கணும் ஆலயத்துல. ஆமென். அல்லேலூயா. காலையிலிருந்து ஆராதனை சத்தம் கேட்கணும். ஆண்டவர் இப்ப போய் நிக்கிறார். நான் தானே ஆண்டவரே, ஆலயத்தை திறந்ததே நான் தானப்பா. அப்படியா? ரொம்ப வருத்தப்படுறான் பய. ஆமென் அப்படின்னு சொல்லி ஏசையா வேகன்னு அடுத்த வேலைக்கு புறப்பட்டு போய்கிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இப்ப ஆண்டவர் குறுக்கிட்டார். ஏன்னா இவர் என்ன பண்ணாரா? மிகவும் அழுதான். விண்ணப்பம் பண்ணி ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு ஜீவனை தாங்கப்பா, என் வியாதி என்ன மேற்கொள்ள கூடாது. நம்ம கூட ஜெபம் பண்ணணும்ல. இதான் நான் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஜெபத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இல்லாத காரியத்துக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் சொல்லிட்டேன். முதல்ல பாவ மன்னிப்புக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்? டு பி frank before the Lord. ஆண்டவருக்கு முன்னாடி நான் இதான் ஆண்டவரே, சும்மா வெள்ளச்சட்டை போட்டிருக்கேன்னு நம்பிடாதீங்க. அல்லேலூயா. ஆமே. இந்த ஜனங்க வேணா நம்பலாம். ஆமே. நான் யாருன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. நான் யாருன்னு இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிறது உமக்கு தெரியும் ஆண்டவரே. யாரும் ஏமாற்ற முடியாது ஆண்டவரே. அதனால என்னை மன்னிச்சிருங்க. ஒரே வார்த்தை, என்ன செஞ்சிருங்க? மன்னிங்கப்பா. நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா ஒழுக்கமா நடந்துக்கிறேன். மன்னிப்பு கொடுத்தாரு, ஒழுங்கா நடந்தாரு, ராஜ்யபாரத்தை கட்டினார். நித்திய கிருபையோடு, நிச்சயமான கிருபைகளோடு நித்திய காலமா தாவீது கூட இருந்தார். தாவீதின் சிங்காசனத்துல வந்து அவர் மறுபடியும் உட்கார போறாரு. எப்படிப்பட்ட பாக்கியம்! ஒரு பாவ மன்னிப்புக்கு இத்தனை கிரெடிட்டா? ஒரு உணர்வுள்ள இருதயத்துக்கு இத்தனை கிரெடிட்டா? அந்த சிங்காசனத்தை ஒருத்தரும் தொட முடியாது. அந்த சிங்காசனத்துல இயேசு ராஜா மறுபடியும் ராஜாவா வந்து உட்கார போறாரு. ஆமென். ஆமென். மூணாவது காரியம் என்ன சொன்னேன்? ஆமென். மூணாவது காரியம் என்ன சொன்னேன்? அல்லேலூயா. ஆமென். சாலமோன் ஞானத்தை கேட்கிறாரு. அறிவில்லாம சில காரியத்தை செஞ்சிடும். ஆண்டவர்கிட்ட போய் ஞானத்தை கேட்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தை முதல்ல ஆண்டவருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு 128 ஆரம்பிச்சு அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்களால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மனைவி எப்படி இருப்பா, பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, எங்கிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, எங்க நடத்துவாரு, எப்படி மேய்ப்பாரு, எப்படி தாகம் தீர்ப்பாரு, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நாலாவது காரியம் என்ன சொன்னேன்? எசேக்கியா ஆண்டவருடைய சமூகத்தில் வியாதிக்காக ஜெபம் பண்ற சிச்சுவேஷன் என்ன? சாக போறாரு. ஆமா. இப்ப சுவர் உரமாய் திறந்து தலையை முட்டி அழுகிறார் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவர் ஆலயத்தை திறந்தது நான் இல்லவா? தூசி தட்டின உன்னத பாடல் புத்தகத்தை தேடி எடுத்தது நான் இல்லையா? கீர்த்தனை பாட்டு புக்கை தேடி எடுத்த நாள் இல்லையா? எல்லாம் போட்டு மண்ணுக்குள்ள போட்டு வச்சு ட்ரெங்கு புட்டியில போட்டு பூட்டிட்டு போயிட்டான். நான் தானே உடச்சி எடுத்து இவங்களை எல்லாம் பாட்டு பாட வச்சேன், ஆராதிக்க வச்சேன். உமக்கல்லவா ஃபர்ஸ்ட் பெரிஃபரன்ஸ் கொடுத்தேன், கனத்தை நான் கொடுத்தேன். ஆண்டவரே நீர் அல்லவா எனக்கு எல்லாமுமா இருந்து. அல்லேலூயா. உடனே ஆண்டவர் பார்த்தா, ஐயோ இவன் பயங்கரமான காரியம் இந்த ஸ்டேட்மெண்ட். இப்ப இருதயம் மாற காரணம் என்ன? பாதி வழியில இருதயம் மாற காரணம் என்ன? இவன் எடுத்து வச்சதெல்லாம் உண்மை. இவன் ஆண்டவர் முன்னாடி எசேக்கியா எடுத்து வச்சதெல்லாம் உண்மை. அச்சோ இருடா எசேக்கியா, ஒரு நிமிஷம் பொறு. மறுபடியும் யார் அனுப்புறாரு? ஏசாயா பாதி அனுப்பி போய் நீ சாவதே இல்லை, உமக்கு ஒரு 15 வருஷத்தை ஆண்டவர் கை தட்டிருங்க. பதில் செஞ்சாரா? 20வது அதிகாரம் 5-6 வசனம் வாசிக்கிறேன். 5-6. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, I will heal you, நான் உன்னை குணப்படுத்த போறேன். தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கேட்டாரியா? நான் போன என்னை நீ போக விட்டு அழுதேல, அதை அவர் கேட்டாரு. கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கை தட்டிருங்க. நான் உன்னை குணமாக்குவேன். சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் என்னை குணப்படுத்துவார். ஆமென். இல்ல பாஸ்டர், இது கிட்னி இல்ல, ஸ்டோன் பாஸ்டர், இது வந்து 10-20 நாள் இதெல்லாம். ஆமென். இல்ல பாஸ்டர், இது வந்து ஹார்ட்ல வந்து ஏதோ ஒரு சைடுல லைட்டா அடைச்சிருக்காமா பாஸ்டர் அப்படின்னு. யார் சொன்னா? நான் உங்கள்ட்ட கேட்கிற டாக்டர் வந்து ஏசப்பாவோட பெரிய மனுஷனா? சொல்லுங்க. ஏசப்பாவோட பெரிய ஆளா டாக்டர்? இந்த வேத புத்தகத்தை விட டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன். நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதுதான் ஃபுல்லா டம்ப் பண்ணி இருக்குது. நம்ம எதை பெருசா பார்த்துக்கிட்டே இருப்போம்னா, அவரு MBBS DGO. அவர் யாரு? MBBS DGO. அவர் MBBS MS. அவர் யாரு? MBBS ஆர்த்தோ பாஸ்டர்,
ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் கார்டியாலஜிஸ்ட். அவர் பேர் என்னம்மா? கார்டியாலஜிஸ்ட். ஏங்க, இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க ஒத்தத்தாள் தனித்தனியா ஸ்பெஷலிஸ்ட். ஆனா ஒத்த நபர் தான் இதை செஞ்சாரு. ஒரே ஒரு ஆள் தான் இதுக்கு இன்சார்ஜ், ஒருவர் தான் இதுக்கு இன்சார்ஜ். இப்ப நம்ம போய் ஒரு கார்டியாலஜிஸ்ட் பாரு, நியூரோலஜிஸ்ட் பேர் என்னங்க? நியூரோலஜிஸ்ட். அல்லேலூயா. மண்டையிஸ்ட். யாரு? மண்டையிஸ்ட். அப்படின்னா யாரு? மண்டையை பார்க்கிறவர் இல்லையா? என்னெல்லாம் பேர் வச்சு ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வர மாட்டேங்குது. என்ன நம்பிக்கை தெரியுமா? இதெல்லாம் செஞ்சவர் எங்க அப்பா தானே. அல்லேலூயா. முதல்ல அவரை சந்திக்கிறேன். ஆமை, முதல்ல நீங்க அவரை சந்திச்சுட்டு இந்த ஸ்பெஷலிஸ்ட போய் பார்த்தா அவன் நம்மளை திட்டி அனுப்பிடுவான். என்ன தெரியுமா? யாரையா சொன்னா உனக்கு ஹார்ட் பிரச்சனை, எங்கேயா போய் ஸ்கேன் எடுத்த, யாரையா உனக்கு ரிப்போர்ட், போய் அவனுக்கு ஒன்றும் இல்லையா என்று கை தட்டுங்க. ஆமென் தானா? நான் அவனை என்ன செய்வேன்? குணமாக்குவேன். நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அடடே, படுத்துக்கிற அந்த ஆள் இப்ப எத்தனாவது நாள் ஆலயத்துக்கு போகுதாமா? 3ஆம் நாள் நீ ஆலயத்துக்கு போவாய். 15 வருஷத்தை கூட்டி. இப்ப 6வது வருஷம். சீக்கிரம் உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். கையை தட்டிருங்க. 65 வயசெல்லாம் தாண்டினவங்க கை தூக்குங்க. 65, 65, 65 வயசு தாண்டினவங்க கை தூக்குங்க. ரெண்டு ஆள் தான் இருக்கு. ஆமே, 65. ஒரு 15 வருஷத்தை, ஒரு 20 வருஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி தருவாராக. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். பதில் தந்தாரா? தந்துட்டார். அழுகையின் விண்ணப்பத்தின் அழுகையின் சத்தத்தை கேட்டு ஆயுசு நாட்களை கூட்டி. நம்முடைய ஜெபத்தை தள்ள தட்டாத தேவன், ஜெபத்தை அள்ள தட்டாத கர்த்தர். என்ன ஜெபம் பண்ணீங்க? பிரியம் என்ன? கர்த்தருடைய பிரியம் என்ன? சிச்சுவேஷன் என்ன? சூழ்நிலை, பிரின்சிபல் என்ன? தத்துவம் என்ன? என்ன வச்சிருக்கீங்க? ஜெபத்தின் தத்துவம் என்ன? ஜெபத்தின் நிலைப்பாடு, ஜெபத்தின் என்ன குவாலிட்டி? நம்ம ஜெபத்தில் என்ன குவாலிட்டி இருந்துச்சு? ஆமென். ஆண்டவர்கிட்ட பேசுகிற விதம், தேவனை அறிகிற விதம். அதுதான் பவுல் சொன்னார் ஆரம்பத்தில் சொன்ன, கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அது மேன்மை. தேவனை அறிகிறது மேன்மை. அவரிடத்துல நான் எப்படி அப்ரோச் பண்றேன், அவரிடத்துல எப்படி போறேன், அவரிடத்துல என்னுடைய ஹேபிட், என்னுடைய ஆட்டிடியூட், அவரை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன், ரொம்ப முக்கியம். அங்கதான் பதில் வரும். அங்கதான் பதில் வரும். சூழ்நிலைகளை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஆமா, சூழ்நிலை மாறிடுச்சுன்னா, உங்களுக்கு ஒரு தோல்வி வந்தா இந்த உலகத்துல முதல்ல பிடிக்காத ஆள் யார் தெரியுமா? யாரு? உங்களுக்கு ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா இந்த உலகத்திலேயே பிடிக்காத முதல் ஆள் யார் தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. பாஸ்டர் முதல்ல பிடிக்காது யாரை தெரியுமா? பிடிக்காது. யாரை பிடிக்காது? இந்த ஆள் நமக்கு நல்லா ஜெபம் பண்ணி இருந்தாருன்னா நல்லா இருந்திருப்போம். நம்மளெல்லாம் இந்த ஆள் எங்க நினைச்சான்? ஆமே, எப்போ பார்த்தாலும் நோட்டீஸ் அடிக்க காசு கொடு, கூட்டம் நடத்த காசு கொடு, வால் போஸ்ட் அடிச்சாச்சு, ஃப்ளக்ஸ் அடிச்சா, என்னைக்காவது வந்து என் குடும்பத்தில் வந்து உட்காந்து ஆமே மணிக்கணக்கா என் கூட கொஞ்சம் சோத்தை கீத்த சாப்பிட்டு என்னைக்காவது கண்ணீரோடு அழுது மனமுடைந்து எனக்காக ஜெபம் பண்ணியிருக்காரா? முதல்ல பிடிக்காத ஆள் யாரு? உங்களுக்கு ஒரு தோல்வின்னா இந்த மூஞ்ச பார்க்கவே பிடிக்காது உங்களுக்கு. அந்த ஆள் கிடக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே, நம்ம பிரசங்க பீடத்தில் நின்று ஆணித்தரமா சொல்றேன், உங்களை 24 மணி நேரம் நினைச்சிட்டு இருக்கிற நான் ஒரு ஆள் தான். ஆமே, உங்க அப்பா அம்மா கூட நினைக்க மாட்டாங்க, உங்க சொந்த பந்தம் நினைக்காது, உங்க உறவு நினைக்காது. ஆமே, நீங்க புறப்பட்டு போனோன்னா பின்னாடியே ஆண்டவரே என் பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுங்கப்பா. ஆமே, காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுங்க. என் பிள்ளைங்க என்ன சூழ்நிலையில் போகிறாங்களோ கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து உயர்த்தி இந்த பூமியில் எல்லா நன்மையும் தாங்க ஆண்டவரே. ஆமே, எனக்கு அதான வேலை, எனக்கு அதான டியூட்டி, எனக்கு அந்த வேலைக்கு தானே அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாரு. அதை நான் செய்யாமல் இருப்பேனா? சொல்லுங்க, அதை நான் செய்யாமல் இருப்பேனா? செய்யாமல் இருந்தேன்னா பாவம். அது பாவம்னு போட்டிருக்கு பைபிளில். நான் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகையோடு விண்ணப்பத்தோடு உங்கள் ஆயுசு நாட்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறவர். கடைசியா ஒருத்தர் ஜெபம் பண்ணாரு, அதை சொல்லிட்டு காமிச்சிட்டு முடிக்கிறேன். வாசிங்க, லூக்கா 22:42. லூக்கா 22:42. லூக்கா 22:42.
நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறவர். ஆமென். பிதாவே, இங்க ஒருத்தர் யார் இவரு? ஆமென். அவரே என்ன பண்ணிருக்காரு? இவ்வளவு நேரம் ஆட்களை தான் காமிச்சிட்டு இருந்தேன், இவ்வளவு நேரம் ஆமென் மனிதர்களை காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒருத்தர் ஜெபம் பண்றாரு. எங்க? கெத்செமனேல என்ன சொல்றாரு? பிதாவே உமக்கு சித்தமானால். கமா இருக்கா? இருக்கா? கமா இருக்கா பாருங்க. நான் சொன்ன எல்லா வசனத்திலையும் கமா இருக்கும். முதல் வசனத்துல, முதல் வார்த்தையில பிதாவே எப்படி கூப்பிடுறாரு? அப்ப எப்படி கூப்பிட்டுருப்பாரு அவரு? பிதாவே. முட்டியில புள்ளிய போறானுங்க. ஆமென். ஆமென். இப்போ ஒருத்தன் நல்ல மனுஷன் வருவான். இப்போ ஒருத்தன் கிருபை பெற்ற ஒருத்தன் உள்ள வர போறான். பேர் என்னது? பேர் என்னது சொல்லுங்க. எப்பவுமே உங்க கூட ஒரு கிருபை பெற்ற ஆள் இருக்கும், பயந்துடாதீங்க. ஆமென். எப்பவுமே உங்க கூட ஒரு கிருபை பெற்ற ஆள் இருக்கும், என்ன செஞ்சிடாதீங்க, சொல்லுங்க, பயந்துடாதீங்க. அல்லேலூயா. அப்ப அந்த நேரம் எப்படி கூப்பிடணும்? பிதாவே, என் தேவனே, கர்த்தாவே அப்படி இல்லையா? ஆமென் தானா? பாருங்க, ஆண்டவர் சொல்ற பிதாவே உமக்கு சித்தமான. ஜெபத்தை கவனிச்சீங்களா? ஜெபத்துல என்ன இருக்கணுமாமா? சித்தம். ஜெபத்துல என்ன இருக்கணுமாமா? பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். பாத்திரம்னா கதாபாத்திரம், இந்த கேரக்டர். ஆமென். பாத்திரம்னா ஆண்டவர் ஏதோ அண்டாவை கையில வச்சிட்டு இருந்தாரு நினைச்சிடாதீங்க, இல்ல பால் வாங்குற குண்டாவை வச்சிட்டு இருந்தாரு நினைச்சிடாதீங்க. ஆமென். ஆமென். பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பிதா பதில் தந்தாரா? தரலையே. தந்தாரா? தந்தாரு. 3 நாள் கழிச்சு தந்தாரு. பதில் எப்ப தந்தாரு? அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்தாரு. என்ன வேலை பார்த்தாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். இப்பதான் கை தட்டணும். அல்லேலூயா. இப்பதான் கை தட்டணும். ஆமென் தானா? வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி என்ன பண்ணானாமா? அவரை பலப்படுத்தினான். ஆமென். ஜெபத்துக்கு பதில் வரலன்னா தூதன் வந்து உங்களை முதல்ல என்ன செஞ்சிருவாரு? பலப்படுத்தும். இதுக்கு மேல என்ன வேணும்? ஆமே. அந்த சூழ்நிலைகளை கடந்து வர, அந்த கண்ணீரை கடந்து வர, அந்த போராட்டத்தை உருவ கடந்து வர. ஆமென். தாவீது சொல்றார், ஆண்டவரே என் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து நான் அவைகளை நீரூற்றுகளாக்கி. கண்ணீரின் பள்ளத்தாக்கை என்ன வாக்கிட்டாராமா? என்னங்க ஜெபம்? என்ன அழகான ஜெபம், என்ன அழகான வாழ்க்கை. எப்படி அப்புறம் கத்தரை அறிகிற விதம் பாருங்க. என்ன சொல்றாரு? என் கண்ணீரின் பள்ளத்தாக்கை நான் உருவ கடந்து அவைகளை ஜீவ நீரூற்றாக்கி கொண்டேன். எக்ஸ்ட்ராடினரி. ஆமென். கண்ணீர் எங்க இருக்கு? நீரூற்று எங்க இருக்கு? ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ரெண்டு எக்ஸ்ட்ரீம். இது இந்த எண்டு, இது இந்த எண்டு. அங்க இருந்து எங்க வந்துட்டாரு? இப்ப இங்க வந்துட்டாரு. ஏன்? உணர்வுள்ள இருதயம், பாவ மன்னிப்பு நிச்சயம். நான் மனுஷனா வாழ போறேன், அவ்வளவுதான். ஆமென். சொல்றாரு ஆண்டவர். எப்படி ஜெபம் பண்றாரு? ஏசப்பா எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யுங்கப்பா. அதனால ஏன் சித்தம் இல்ல, உங்க சித்தம் தான். நீங்க எதுக்கு என்னை அனுப்புனீங்களோ அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றிடுவேன். ஆனா கடினமா இருக்கும் போல தெரியுதே. ஆமென். அவரே ஜெபம் பண்றாரு. வேண்டாம். ஏன்னா எதில் இருக்கிறாரு? மாம்சத்துல இருக்கிறாரு. அடிச்சு பிச்சு. ஆமென். கரியெல்லாம் பிச்சு எடுக்க போறானுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஆமென். அடிச்சு நொறுக்க போறானுங்க. ஆமென். பார்த்தாரு, இந்த பாத்திரம் வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிற. கீழே வந்துட்டு வேற ஏதாச்சும் ஆப்ஷன், புக்கை திருப்புங்க, வேற ஏதாச்சும் இந்த பயலுல காப்பாத்த வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? சத்தமே போடல அவரு. அனுப்புனவரு சத்தமே போடல. முட்டிய வரைக்கும், தலை தொங்க வரைக்கும் சத்தமே இல்லை, மூச்சே இல்லை பரலோகத்துல இருந்து. ஆமென். தலை தொங்குச்சு பாருங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சவர் இன்னைக்கு வரைக்கும் நிப்பாட்டுல வேலை.
அல்லேலூயா. தலை தொங்கிச்சு பாருங்க. ஆவியை நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தேன்னு கடைசி வார்த்தையை சொன்னாரா, அன்னைக்கு ஆரம்பிச்சாரு பிதா. இன்னைக்கு வரைக்கும் வேலையை நிப்பாட்டவே இல்லை. ஆமென். பாவியா, துரோகியா, அயோக்கியனா சுத்தி கொண்டிருந்த ஆபிரகாமை கூட எழுப்பி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக செய்து விட்டார். அதான் பிதாவுடைய வேலை. அல்லேலூயா. துரோகியா இருந்தவனை கூட கொண்டு வந்து நிப்பாட்டி செய்டா 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 செய்டான்னு விட்டு போயிட்டார். ஆமென் தானா? அப்போ ஜெபம் பாருங்க. அப்போ அநேக நேரத்தில் ஜெபத்தில் சோர்ந்து போகாதீங்க. நடக்கலைன்னு சோர்ந்து போகாதீங்க. உங்க கிட்ட ஒரு தேவ தூதனை அனுப்பி கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? பலப்படுத்துவார். 3ஆம் நாள் என்ன நடந்துச்சு? எல்லாரும் வராங்க. அந்த அம்மா 2 பேர் வராங்க. வந்தோன்னு, யாரை தேடுகிறீர்கள்? அவர் இங்கே. அதான் பதில். அதான் பதில். ஆமென். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் சொல்லி ஜெபம்னார்ல, அதுக்கு பதில் என்ன தெரியுமா? அவர் இங்கே இல்லை. அவர் சொன்னபடி சொல்லுங்க. அவர் சொன்னபடி எல்லாரும் எழுந்து நிற்போமா?